ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2 கப் ராகி மாவு சேர்த்துங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துங்க. ஏலக்காய் பொடி சர்க்கரையோடு பொடிச்சு வச்சுக்கிறேன், அதை 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்போது இதை உருட்டி ரொட்டியாக தட்டிங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்துச்சு, எடுத்துடலாம். இப்படி உடச்சி விட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வந்துடுங்க. ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, 2 ஸ்பூன் வறுத்த கருப்பு எள்ளு, இதே மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வந்துடுங்க. இப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வந்துட்டோம். 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துங்க. முடிச்ச பொடியை சேர்த்துங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்க. ஒரு ஹெல்த்தியான ராகி சிம்லி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.